அவர் என்ன சொல்றாரு, 85 கோடி மதிப்பிலான நிலத்தை அண்ணாமலை அண்ணன் அவர்கள் 4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. நீங்க அந்த ஈசி டாக்குமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அகிலா அண்ணாமலை அவர்கள் 2.25 கோடி ரூபாய் கொடுத்து அந்த நிலத்தை வாங்குறாங்க. 15 பேர் கையெழுத்து போட்டுதான் அந்த நிலத்தை அண்ணாமலையனோட மனைவியாக இருக்கக்கூடிய திருமதி அகிலா அண்ணாமலை அவர்கள் வாங்குறாங்கன்னு தெள்ள தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த நிலத்தோட கைட்லைன் வேல்யூ எவ்வளவுன்னா, ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் தான் அந்த இடத்தோட கைட்லைன் வேல்யூ, அரசாங்கத்தோட கைட்லைன் வேல்யூ. அப்படின்னு பார்த்தா கூட அவர் அண்ணாமலையனன் மொத்தமா வாங்கினோட ஏக்கரோட எண்ணிக்கை 6.5 ஏக்கர். 6.5 ஏக்கருக்கு நீங்க 1 கோடியே 10 லட்சத்தி சில்லறதா அண்ணாமலை அண்ணன் கைட்லைன் வேல்யூவா பே பண்ணிட்டு மிச்ச பணத்தை பிளாக்ல கொடுத்திருக்கணும். ஆனா அண்ணாமலை அண்ணன் அவர்கள் 2.25 கோடியுமே ஒயிட்ல தான் கொடுக்கறாரு. கைட்லைன் வேல்யூ செக் பண்ணணும்னா அதுக்குன்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, செக் பண்ணி நாங்களே வச்சிருக்கோம், அதை உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன். ஒரு ஏக்கரோட கைட்லைன் வேல்யூ 15 லட்சத்தி சில்லறதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற லட்சணத்துல 85 கோடிக்கு அண்ணாமலையான எத்தனை ஆயிரம் ஏக்கர் தான் வாங்கினாருன்னு எனக்கும் தெரியலீங்க. அதே மாதிரி அந்த ஏபிஎம்ஸ் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த நிலத்துக்கு போறதுக்கு பாதையே கிடையாது. அண்ணாமலையனுக்காக அண்ணாமலை அண்ணன் திமுகவின் கைக்கூலியாக செயல்பட்டதுனால திமுக அரசாங்கம் தான் அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்திருக்காங்கன்னு மிகப்பெரிய ஒரு உருட்டினாரு. 2021 மார்ச் மாசம் யாருடைய ஆட்சி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த நிலம் இருக்கக்கூடிய தொகுதி இக்கரை புலவம்பட்டி தொண்டாமுத்தூர் தொகுதியில் இருக்கு. தொண்டாமுத்தூர் தொகுதியோட எம்எல்ஏவாக 2021 இருந்தது யாரு, 2021 தொண்டாமுத்தூரோட அமைச்சராக இருந்தது யாரு. இப்போ ஒரு சேட்டலைட் இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன். 2021 மார்ச்ல அந்த நிலத்துக்கு போகக்கூடிய பாலம் சேட்டலைட் மேப்ல தெரியும். இத கூட செக் பண்ணாம நம்ம ஏபி நெல்சன் ஒரு உருட்டி இருக்காரு. 2021 மார்ச்ல அண்ணா திமுக தாங்க ஆட்சியில இருக்காங்க, நல்லபடியா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல சுத்தி ஆள் நடமாட்டமே கிடையாது, பாங்காடு அப்படின்ற மாதிரி உருட்டினாரு. அந்த நிலத்தை சுத்தி யார் யார் இருக்காங்கன்னா, கிழக்கு புறத்துல அண்ணாமலை அண்ணன் வாங்கின நிலத்துக்கு கிழக்கு புறத்துல குப்புசாமி கவுண்டரோட நிலம் இருக்கு. மேற்கு புறத்துல பெருமாளோட இடம் இருக்கு. வடக்கு புறத்துல சுப்பண்ணன் கவுண்டரோட இடம் இருக்கு. தெற்கு புறத்துல மட்டும்தான் நொய்யலாறு ஓடுது. அந்த இடத்துலதான் இந்த பாலம் போகுது. புரிஞ்சுச்சுங்களா? அதே மாதிரி அண்ணாமலை அண்ணன் இந்த நிலத்தை முறைகேடாக வாங்கியிருக்காருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஏரியாவோட ரியல் எஸ்டேட்டோட ஏஜென்ட்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்கு வேணாலும் போன் பண்ணி கேளுங்க. இக்கரை புலவம்பட்டியில ரோட்டு மேல இருக்கக்கூடிய சைட்டோட வேல்யூவே இன்னைக்கு தேதிக்கு 40 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் தான். அப்படின்ற போது இவரே சொல்லிட்டாரு ஒரு பாங்காடுன்னு உள்ள இருக்கு, சுத்தி ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கன்ற போது அங்க ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ எவ்வளவு கம்மியா இருக்கும். 2.25 கோடியுமே அண்ணாமலை அண்ணன் அவர்கள் ஒயிட்ல கொடுத்துதான் வாங்கியிருக்காரு. அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு, நான் பேங்க் லோன் போட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றாரு. ஆனா ரிசீவ் பண்ணிருக்காங்கல்ல பணம், அந்த வித்தவங்க வந்துட்டு அண்ணாமலை அண்ணன் கிட்ட பணம் ரிசீவ் பண்ணிருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட்ல செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அப்படின்ற போது அண்ணாமலை அண்ணன் மேல இப்படி ஒரு அலிகேஷன் வச்சதே தப்பு. அப்படி அண்ணாமலை அண்ணன் அவர்கள் முறைகேடாக சம்பாதிச்ச பணம் நீங்க சொல்ல விரும்புறீங்கன்னா நீங்க இன்கம் டாக்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதி சென்னை நுங்கம்பாக்கத்துல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரிங்க அண்ணாமலை அவர்கள் வந்து முறைகேடாக சம்பாதிச்சு ஒரு நிலத்தை வாங்குறாரு, அவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னா அண்ணாமலை அண்ணனுக்கு ஒரு சம்மன் அனுப்புவாங்க. நீங்க அட்வொகேட் தானே, சம்மன் அனுப்புவாங்க. அண்ணாமலை அண்ணன் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி தகுந்த பதில் அண்ணாமலை அண்ணன் சொல்லலைன்னா இடி வரும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஏன்னா இல்லீகலாக வந்த பணம் எதனால இல்லீகலா வந்துச்சுன்றது வந்துட்டு நேஷனல் த்ரெட். அதனாலயும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ணாமலையான மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. நிறைய பேர் உருட்டலாம், பிஜேபி கவர்மெண்ட் எப்படிங்க வந்துட்டு அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுக்கணும்னு. அப்படி பார்த்தா திருநெல்வேலியில ஒருத்தரோட பணம் மாட்டுச்சுலாம் சொன்னாங்க. அப்பவும் பிஜேபியோட கவர்மெண்ட் தானே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்ன, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் இந்த வசனத்தெல்லாம் பேசணும். அதே மாதிரி அண்ணாமலையனுக்கு எதிராக நிறைய பேரு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனா பாஜகலையுமே சில பண்ணையாரோட குரூப்புகள் அண்ணாமலையனுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகல வெள்ளமண்டி முதலாளியாக இருந்து கொலை வழக்கில் இருந்து வந்தவர்கள் எல்லாருமே அண்ணாமலையனுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சவுக்கு சங்கர் எனக்கூடிய ஒரு அரசியல் புரோக்கர் இருக்கான்.
அவனோட சேனல் வந்துட்டு ஒரு 5 லட்சத்தி சில்லறைக்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வந்தது கிடையாது. ஆனா அவனுக்கு இப்போ ரீசன்ட் டைம்ஸ் ஒரு 2-3 நாளா அவனுக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பாஜகவோட அட்வர்டைஸ்மெண்ட் தான். பாஜகவுக்கு எதிராக பேசக்கூடிய சவுக்கு சங்கருக்கு எதுக்கு பாஜகவோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கணும்? எதுக்கு பேர் தானே மணி லாண்டரிங். அண்ணாமலை அண்ணன் வந்துட்டு உத்தமரு. அதே மாதிரி அண்ணாமலை அண்ணன் அவர்கள் 9 வருஷமா ஐபிஎஸ் ஆக இருந்திருக்காரு. அப்போ அவர் ஒரு சம்பாத்தியம் பண்ணிருப்பாரு. அண்ணாமலை அண்ணனோட மனைவியுமே அவங்க வந்து ஒரு ஐடி ஃபார்ம தனியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குமே ஒரு வருமானம் வரும். அதே மாதிரி இந்த நிலத்தை வாங்கினது அண்ணாமலை அண்ணன் வாங்கியிருக்காருன்றத வந்து நீயே கண்டுபிடிக்க கிடையாது. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இந்தியா டுடே கான்கேவ்லயே ஓப்பனா சொல்லியிருப்பாரு, ஏங்க இந்த மாதிரிங்க நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு நிலம் வாங்கியிருக்கேன், அங்க வந்துட்டு விவசாயம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அண்ணன் சொல்லியிருப்பாரு. வெறும் 6 ஏக்கர் வாங்கியிருக்காரா அந்த மனுஷன் பேங்க் லோன் போட்டு. எதுக்கடா அந்த மனுஷனை இப்படி போட்டு வதைக்கிறீங்கன்னு தெரியல. ஏபி நெல்சன் அவர்களுக்கு தானியும் தைரியமும் உண்மையும் அவருக்கு இருந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணாலும் என் கூட வந்துட்டு இன்ஸ்டா லைவுக்கு வரலாம். இத பத்தி நான் டிபேட் பண்ண ரெடியா இருக்கேன். சரிங்களா? சவுக்கு சங்கருக்கு எப்படி பாஜகவோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போகுதுன்னு மக்களாகி நீங்களும் கண்டுபிடிங்க. அதே மாதிரி இந்த ஏபி நெல்சன் அவர்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நீங்க எப்படிங்க இன்மநிதிக்கும் உதயநிதிக்கெல்லாம் இன்கம் வருது அதை பத்தி பேச மாட்டேறீங்க. எடப்பாடியோட பையன் மிதுன் வந்துட்டு கப்பல்லாம் வாங்கி விட்டுக்கிட்டு இருக்காரு, அதை பத்தி பேச மாட்டேறீங்க. எஸ்பி வேலுமணியோட பையன் வந்துட்டு வெளிநாட்டுல முதலீடு பண்ணிட்டு இருக்காரு, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேறீங்க. அண்ணாமலை அண்ணன் ஏதோ பாவம் தொட்டம்பட்டியில கரூர் தொட்டம்பட்டியில ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் ஐபிஎஸ் ஆகி ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரை பட்டு எப்படி பிடிச்சு நோன்றீங்க? ஏன் கன்னியாகுமரியில உங்க சொந்த ஊரா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில வசந்த ஓனர்ல என்னெல்லாம் பண்றாங்கன்னு அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய ஊழல்களை பத்தி பேசுங்க. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளையை பத்தி பேசுங்க. அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டேறீங்களே. நீங்க ஏன் அண்ணாமலையை பத்தியுமே திரும்ப திரும்ப பேசுறீங்கன்னு எனக்கு இப்பவும் தெரியலங்க மிஸ்டர் ஏபி நெல்சன்.